ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ரவா ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு மிதமான சூட்டில் நல்லா கெட்டி இல்லாமல் கிளறி விடலாம். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை லைட்டாக ஆற விடலாம். இப்போ இது மிதமான சூட்டில் இருக்குது. நாம் உருண்டை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை செஞ்சுக்கலாம். இப்போ உருண்டை தயாராகிருச்சு. இன்னொரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதி வந்த உடனே இதில் வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சுவையான ரவா ரசகுல்லா தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.